ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கை வச்சு சூப்பராக ஒரு கட்லெட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட வச்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்டீமரில் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கை கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கிழங்கை தண்ணியில் வேக வைக்காமல் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சோன்னா நமக்கு நல்லா ஃபுல் சத்துமே கிடைக்கும். இப்போ கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இதை இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. எல்லா சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதோடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையாக சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, இந்த 4ஐயும் நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாவை அழகாக கட்லெட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாலே போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை ஒன்று ஒன்றா இதோடு சேர்த்துக்கலாம். எல்லா கட்லெட்டும் சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு வெந்ததும் நல்லா திருப்பி போட்டு 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் உருளைக்கிழங்கு வச்சு கூட செய்யலாம். ஆனால் சக்கரவள்ளி கிழங்குல செய்கிறப்போ ஒரு இனிப்பு தன்மை இருக்கும், அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் எந்த சாஸோட வேணாலும் சர்வ் பண்ணலாம், இல்லை வெறுமா கூட சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.